Hi friends, welcome back to our channel. நம்ம வீட்லயே சிம்பிளா தரமான நெய்யும் எண்ணெயும் எப்படி செய்யலாம் தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த வெண்ணெய் வீட்லயே செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பசும் பால். நம்ம பேக்கெட் பால் யூஸ் பண்ணோம்னா அதுல நிறைய வெண்ணெய் கிடைக்காது. ஏன்னா அதுல ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே கம்மி. ஃபர்ஸ்ட் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை தயிரா பொற போட்டு எடுத்துக்கோங்க. தயிர் பொற போடும் போது மறக்காம அந்த மேல இருக்கிற அந்த ஃபேட் லேயரும் சேர்த்து தயிரை பொற போடுங்க. தயிர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மோர் கடையிற மத்துல நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுவே நீங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் வெண்ணெய் செப்பரேட் ஆயிரும். மோரை ரொம்ப நேரம் கிடையாதீங்க. வெண்ணெய் மேல திரண்டு வரும்போது நிறுத்திடுங்க. அதுக்கு மேல கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் கரைஞ்சி போயிடும். மேலே மிதக்கிற வெண்ணெயை கப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலெக்ட் பண்ண வெண்ணெயை கப்பில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மேலே லைட்டாக தண்ணி விட்டு கழுகி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படிதாங்க எங்கள் பாட்டி காலத்துலேருந்து வெண்ணெயை நாங்களே கடைஞ்சி எடுத்து நெய்யை காய்ச்சிட்டு இருக்கோம். இந்த வெண்ணெயில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கிடையாது, சுத்தமான வெண்ணெய்ங்க. இதை நம்ம அப்படியே கூட சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு சட்டிய நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நாம சேர்த்து வச்சுக்கிற இந்த வெண்ணெய இந்த இரும்பு சட்டியில போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இந்த வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது மெல்ல கலர் மாற ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதோட கலர் டிரான்ஸ்பரண்டா மாறும். இதுல சின்ன சின்ன திப்பி திப்பியா ஃபார்ம் ஆகும். கொஞ்ச நேரத்திலேயே இந்த நெய் மேல தெறிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 1 மினிட்டுக்கு இடைக்கு நீங்க இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நீங்க லிட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒயிட் கலரா அந்த திப்பி எல்லாம் ஒரு மாதிரி பிரவுன் கலரா மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நெய் ஸ்பிளாஷ் ஆயிட்டு இருந்ததெல்லாம் நின்னுரும். இதுல நீங்க ஒரு பிஞ்ச் சால்ட்டும் 2 காம்பு முருங்கை இலையும் போட்டு கேஸ ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது நெய்க்கு நல்லா ஃபிளேவரா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட முருங்கை இலை இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தரமான வெண்ணெயும் நெய்யும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாம நாமளே நம்ம வீட்டில் செய்யலாங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.